ஃபர்ஸ்ட் என்னோட சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. டிஎன்பிஎஸ்சி எக்கனாமிக் சிலபஸ்லேருந்து லேண்ட் ரிஃபார்ம்ஸ், அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் க்ரோத் இந்த 3 டாப்பிக்லேருந்து தான் குவிஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ அதில் 35 கொஷின்ஸ் கேட்டிருந்தோம் இல்லையா, அதனுடைய ஆன்சர்ஸ் பார்த்துட்டு வேறு என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இந்த டாப்பிக்கில் இருக்குது அண்ட் டிஎன்பிஎஸ்சிலேருந்து எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டெலகிராம் குரூப்பில் ஆட் ஆகாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குங்க, அதை கிளிக் பண்ணி ஆட் ஆகிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி கண்டக்ட் பண்ணுற குவிஸை நீங்களும் ஃப்ரீயாக அட்டன் பண்ண முடியும். அண்ட் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. கொஷின்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த குவிஸனோட வின்னர்ஸை பார்த்துலாங்களா. ஜேடிசி பார்த்தீங்கன்னா 31 கொஷின்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்காங்க. நல்ஸ் 29 கொஷின் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்காங்க. ஏஎஸ்ஆர் 27 கொஷின்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்காங்க. நம்ம எப்பவும் சொல்கிறதாங்க, இவங்க மட்டும் வின்னர்ஸ் கிடையாது. டெய்லி கொடுக்குற டாப்பிக்கை கரெக்டாக படிச்சுட்டு வந்து அவங்களோட பெஸ்ட்டு கொடுக்குற எல்லாருமே வின்னர்ஸ் தான். கண்டிப்பாக நீங்கள் வந்து டெய்லி படிச்சுட்டே இருங்க. விஷன் 2020 நீங்களும் வந்து அச்சீவ் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹவு மெனி லேண்ட் டென்யூர் சிஸ்டம் இன் இந்தியா பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்? இந்தியாவில் சுதந்திரத்திற்கு முன் எத்தனை விதமான நில உடைமை முறைகள் இருந்தது? ஸோ எத்தனை லேண்ட் டென்யூர் சிஸ்டம் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் இருந்தது அப்படின்னு கேட்டிருந்தோம் இல்லைங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜமீன்தாரி சிஸ்டம், மஹல்வாரி சிஸ்டம், ரியோத்வாரி சிஸ்டம். ஸோ அப்போ டோட்டலாக 3 லேண்ட் டென்யூர் சிஸ்டம் இருந்துச்சு. ஓகேவா, அந்த 3மே இம்பார்ட்டன்ட். அது என்னென்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. லேண்ட் டென்யூர் சிஸ்டம் டிஸ்டிங்யூஷ் ஒன் அனதர் பை, நில உடைமை முறை எவ்வாறு ஒன்றுக்கொன்று வேறுபடுகிறது? அதாவது இப்போ சிஸ்டம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அது ஒவ்வொன்றுத்துக்கும் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஹூ ஓன்ஸ் த லேண்ட், நிலம் யாருக்கு சொந்தம் அப்படின்றது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹூ கல்டிவேட்ஸ் த லேண்ட், நிலத்தில் யார் அறுவடை செய்வது. Who is responsible for paying the land revenue to the government, நில வருவாய் அரசுக்கு செலுத்துவதற்கு பொறுப்பானவர் யார்? ஸோ இந்த மாதிரி 3 விஷயங்கள் கொண்டு இருக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து லேண்ட் டென்யூர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, ஆல் த அபோவ். இது எல்லாத்தையுமே டிஸ்டிங்யூஷ் பண்ணுறது தான் லேண்ட் டென்யூர் சிஸ்டம். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா. தேர்ட் கொஸ்டின், ஜமீன்தாரி சிஸ்டம் இஸ் நோன் ஆஸ், ஜமீன்தாரி முறையை எவ்வாறு அழைக்கலாம்? ஸோ ஒவ்வொரு இந்த 3 சிஸ்டம் பார்த்தோம் இல்லையா, அந்த 3 சிஸ்டமையுமே வந்து ஒவ்வொரு பெயர் சொல்லுவாங்க. இப்போ ஜமீன்தாரி சிஸ்டம் அப்படின்னா லேண்ட்லார்ட் டெனன்ட் சிஸ்டம், அதாவது நிலச்சுவந்தாரா முறை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே மஹல்வாரி சிஸ்டம் பார்த்தோம் இல்லையா, மஹல்வாரி சிஸ்டம் எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனல் சிஸ்டம் ஆஃப் ஃபார்மிங், இனவாரி முறை அப்படின்னு சொல்லுவாங்க. தென் நெக்ஸ்ட் ரியோத்வாரி சிஸ்டம் பார்த்தோம் இல்லையா, அதை பார்த்தீங்கன்னா ஓனர் கல்டிவேட்டர் சிஸ்டம், அதாவது சொந்த சாகுபடி முறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3த்தினுடைய அதர் நேம்ஸும் முக்கியம், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. ஃபோர்த் கொஸ்டின், ஜமீன்தாரி சிஸ்டம் எஸ்டாப்ளிஷ்ட் இன் த இயர், ஜமீன்தாரி முறை எப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டது? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ங்க. ஜமீன்தாரி சிஸ்டம் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1793. தென் இதை வந்து யார் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்ட்டு கொஸ்டின்ஸ் வரலாம். ஸோ இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ட் கார்ன்வாலிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, லார்ட் கார்ன்வாலிஸ் அப்படின்றவர் தான் வந்து இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். அதுக்கு அவர் ஒரு ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பார். அது என்ன ஆக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இதை பற்றி டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு பார்ப்போமா. ஜமீன்தாரி சிஸ்டம் வாஸ் இன்ட்ரோடியூஸ்டு பை, ஸோ நம்ம இப்போ தான் பார்த்தோம் இல்லையா, லார்ட் கார்ன்வாலிஸ் அப்படின்றவர் தான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா குரூப் 2 2015 கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சியில் பொறுத்தவரை இந்த மாதிரி டேரெக்டாக தான் வரும். இப்போ ஜமீன்தாரி சிஸ்டம் இருக்குன்னா அது எந்த இயரில் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, யார் வந்து கொண்டு வந்தாங்க, அப்புறம் அதுக்கு இன்னொரு நேம் இருக்கா அப்படின்னா அதெல்லாம் பார்த்துக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோமா. இன்னும் நம்மளுடைய ஸ்டே ஃபோக்கஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஃபிஃப்த் கொஸ்டின், அக்கார்டிங் டு ஜமீன்தாரி சிஸ்டம் ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் டு பே லேண்ட் ரெவன்யூ டு கவர்மெண்ட், ஜமீன்தாரி முறையின்படி அரசுக்கு யார் நில வருவாய் செலுத்த வேண்டும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இல்லைங்களா. ஸோ இப்போ ஜமீன்தாரி சிஸ்டம் பொறுத்தவரை அந்த லேண்டுக்கு ஓனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜமீன்தாஸ் தான். ஸோ இவங்க தான் வந்து அந்த கவர்மெண்ட்டுக்கு வருவாய் செலுத்த வேண்டும். ஸோ அவங்க எவ்வளோ பார்ட் ஆஃப் தி அமௌண்ட் வந்து செலுத்துவாங்க அப்படின்றதும் ரொம்ப முக்கியம். 10/11, அதாவது 11 பங்குல 10 பங்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு போயிடும். மீதி இருக்க ஒரு பங்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜமீன்தாருக்கு ஊதியமாக கிடைக்கும். ஓகேவா, ஸோ இதுவும் முக்கியம். மீதி இருக்க ஒரு பங்கு வந்து யாருக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜமீன்தாஸ்க்கு ஊதியமாக கிடைக்கும். ரிமைனிங் எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு வருவாயாக போய் சேரும். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. சிக்ஸ்த் கொஸ்டின், ஹூ ஓன்ஸ் லேண்ட் இன் மஹல்வாரி சிஸ்டம், மகள்வாரி முறைப்படி யார் நிலத்தின் உரிமையாளர்? ஸோ இப்போ நம்ம ஜமீன்தாரி சிஸ்டமில் பார்த்தோம், ஜமீன்தாஸ் தான் வந்து லேண்டுக்கு ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மஹல்வாரி சிஸ்டமில் யார் வந்து ஓனராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜஸ், அதாவது கிராம மக்கள் தான் வந்து ஓனர்ஸாக இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த லேண்டை வந்து விவசாயிகளுக்கெல்லாம் பிரித்து கொடுப்பாங்க, ஸோ விவசாயம் பண்ணுறதுக்கு. ஆனால் அவங்க கிட்டேருந்து மணி கலெக்ட் பண்ணி அவங்க தான் வந்து கவர்மெண்ட்டுக்கு வருவாய் செலுத்துவாங்க. ஸோ இதுவும் முக்கியம். யார்கிட்ட இருந்து மணி கலெக்ட் பண்ணுறாங்க, யார் கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜஸ் தான் வந்து பீசன்ஸ் கிட்ட இருந்து மணி கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு செலுத்துவாங்க. ஸோ இதுதான் மஹல்வாரி சிஸ்டம். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா.
7th கொஸ்டின் ரியத்வாரி சிஸ்டம் இனிஷியலி எஸ்டாப்ளிஷ்ட் இன் ரியத்வாரி முறை இந்தியாவில் முதலில் எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ரியத்வாரி சிஸ்டம் வந்து ஃபஸ்ட்டு எங்கே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான். ஸோ தமிழ்நாடு அப்படின்றதுனால இந்த சிஸ்டம் வந்து ரொம்பவே முக்கியமாக இந்த கொஸ்டினை கேட்கலாம். ரியத்வாரி சிஸ்டம் வந்து தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஓகேவா. தென் இது வந்து வேறு எங்கெல்லாம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறமானு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம், கூர்க், ஈஸ்ட் பஞ்சாப், மத்திய பிரதேஷ் இந்த மாதிரி பகுதிகள்லாம் பண்ணாங்க. ஓகேவா. ஸோ ரொம்ப முக்கியமானது ஃபஸ்ட்டு எங்கே அப்படின்றதான். அதே போல் இப்போ நம்ம மஹல்வாரி சிஸ்டம் பார்த்தோம் இல்லையா, அதுவும் பார்த்திங்கன்னா மத்திய பிரதேஷ், பஞ்சாப்லாம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்ஸ் முக்கியம். தென் இந்த ரியத்வாரி சிஸ்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் ஓனர்ஸ் வந்து கிராம மக்களும் கிடையாது, ஜமீன்தாஸும் கிடையாது. யார் வந்து அந்த நிலத்தினோட உரிமையாளரோ உழவன் தான் வந்து அதுக்கு உரிமையாளர். ஓகேங்களா. ஸோ யார் வந்து அந்த நிலத்துக்கு உரிமை கொண்ட உழவனோ அவங்க தான் வந்து ஓனர்ஸ். ஓகேவா. ஸோ அவங்களே டேரெக்டாக வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுவாங்க ரெவென்யூஸ். ஸோ இதனால தான் வந்து இந்த சிஸ்டம் தான் வந்து ரொம்பவே வந்து ஃபேமஸாக இருந்த சிஸ்டம். ஸோ எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சிஸ்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரியத்வாரி சிஸ்டம் தான். ஓகேவா. லேண்ட் ரிஃபார்ம்ஸ் பார்த்தோம் இல்லையா, அது ரிலேட்டடாக 2 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அது எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு பார்ப்போமா. இந்த கொஷின் பாருங்கள், லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ப்ரொவைட். ஸோ லேண்ட் ரிஃபார்ம்ஸ் வந்து என்ன வந்து ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டில்லர்ஸ்க்கு வந்து இன்சென்டிவ்ஸும் என்கரேஜ்மெண்ட்ஸும், அதாவது கவர்மெண்ட்டுக்கு வந்து வரி செலுத்துகிறாங்க இல்லையா, வருவாய். ஸோ அவங்களுக்கு வந்து இன்சென்டிவ்ஸ், அது மட்டும் இல்லாமல் அவங்கள என்கரேஜ்மெண்ட் இதெல்லாம் பண்ணுறதா லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ அது கரெக்டான ஆன்சர். நிலங்களை உழவர்களுக்கு ஊக்கத்தொகையும் ஊக்கமும் அளிப்பது. ஓகேவா. ரியத்வாரி சிஸ்டமில் பார்த்தோம் இல்லையா, உழவர்கள் தான் வந்து பே பண்ணுவாங்கன்ட்டு. ஸோ அது ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. இது வந்து குரூப் 2 2015 கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, மிஸ்டர் லேடன்ஜின்ஸ்கை an American expert on land reforms after detailed study observed that one of the following districts versed in land tenure system in Tamil Nadu. அமெரிக்காவின் புகழ்பெற்ற நில சீர்திருத்த நிபுணர் திரு லேஜின்ஸ்கி இந்தியாவில் நில சீர்திருத்தம் பற்றி முழுமையாக ஆராய்ந்து பின்னர் தமிழ்நாட்டில் பின்வரும் மாவட்ட மிக மோசமான நில குத்தகையை கொண்டுள்ளது என கூறினார். ஸோ அது எந்த டிஸ்ட்ரிக்ட், அதாவது எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து லேண்ட் டென்யூர் சிஸ்டம் வந்து வேர்ஸ்ட்டாக இருக்குது தமிழ்நாடுல அப்படின்ட்டு வந்து அவர் குறிப்பிட்டிருந்தார். ஸோ அது எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லைங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர். ஓகேங்களா. தஞ்சாவூர் தான் தமிழ்நாட்டிலே வந்து லேண்ட் டென்யூர் சிஸ்டம் ரொம்பவே வேர்ஸ்ட்டாக இருக்கிறதா அவர் வந்து அப்சர்வ் பண்ணி சொன்னது. ஓகேங்களா. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா லேடன்ஜின்ஸ்கை அப்படின்றவர் தான். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா குரூப் 1 2017 கேட்டிருக்காங்க. 8th கொஸ்டின், MRTP ஆக்ட் அபாலிஸ்ட் இந்த இயர். முற்றுரிமை வணிப கட்டுப்பாட்டு சட்டத்தை அகற்றிய வருடம். ஸோ MRTP ஆக்ட் பொறுத்தவரை அபாலிஷ் பண்ண இயர் தாங்க ரொம்ப முக்கியம். ஸோ எந்த இயரில் அபாலிஷ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1991. சரிங்களா. ஸோ 1991 நியூ இண்டஸ்ட்ரி பாலிசி அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க இல்லையா. ஸோ அதை கொண்டு வந்துட்டு இந்த MRTP ஆக்டை அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க. தென் இந்த MRTPனுடைய ஃபுல் ஃபார்ம் கேட்கலாம். MRTP ஆக்ட்னோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா மோனோபாலி ஆஃப் ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் ப்ராக்டிசஸ் ஆக்ட். ஓகேவா. மோனோபாலி ஆஃப் ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் ப்ராக்டிசஸ் ஆக்ட். ஓகேவா. ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 9th கொஸ்டின், how many jute mills and cotton mills are there at the end of 19th century? 19ஆம் நூற்றாண்டின் முடிவில் எத்தனை சணல் ஆலைகளும் பருத்தி ஆலைகளும் இருந்தன அப்படின்னு கேட்டிருந்தேன் இல்லைங்களா. ஸோ 19th செஞ்சுரியில் பிரிட்டிஷால் எத்தனை ஜூட் மில்ஸும் எத்தனை காட்டன் மில்ஸும் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36 ஜூட் மில்ஸும் 194 காட்டன் மில்ஸும் இருந்துச்சு. ஸோ இது மட்டும் இல்லாமல் கோல் ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா 6 மில்லியன் டன் வந்து அவங்க ஒரு வருஷத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேவா. இது பிரிட்டிஷ் காலத்தில். அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் 1914 நடந்தது இல்லையா. அதுக்கப்புறமா இந்தியாவால் உருவாக்கப்பட்ட எக்ஸ்ட்ரா ஜூட் மில்ஸ் அண்ட் காட்டன் மில்ஸ் தான் இந்த 30 and 70. ஸோ எக்ஸ்ட்ரா 30 ஜூட் மில்ஸும் 70 காட்டன் மில்ஸும் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறமா செட்டப் பண்ணாங்க இந்தியாவில். தென் அது மட்டும் இல்லாமல் கோல் ப்ரொடக்ஷனை டபுள் ஆக்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி அதெல்லாமே வந்து இந்த காலகட்டத்தில் தான் வந்துச்சு. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 10th கொஸ்டின், how much % foreign equity are automatically granted for FDI in 1991? 1991 எத்தனை சதவீதம் வரை அயல்நாட்டு நேரடி முதலீடு அனுமதிக்கப்பட்டது? ஸோ 1991 வரை பார்த்தீங்கன்னா 51% தான் வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவுக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஓகேங்களா. தென் அதுக்கப்புறமா தான் படிப்படியாக 74% வச்சாங்க. தென் அதுக்கப்புறமா இப்போது 100% வரைக்கும் உயர்த்தி இருக்காங்க. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு 1991 51% தான் இருந்துச்சு. ஓகேவா. FDI அப்படின்னா அதுக்கு ஃபுல் ஃபார்ம் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா.
11th question, who negotiate international film and approve FDI? அயல்நாட்டு நேரடி முதலீடு ஊக்குவிக்கும் பன்னாட்டு நிறுவனங்களுடன் தொடர்பு கொள்ளவும் உருவாக்கப்பட்ட வாரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா FIPB. ஓகேங்களா, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் போர்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ FIPBக்கு ஃபுல் ஃபார்மும் முக்கியம், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் போர்ட். ஸோ இவங்க தான் வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எவ்வளோ வந்து கொடுக்கலாம், தென் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸ் அதாவது இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ் கூட டச்சில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இவங்க தான் பண்ணுவாங்க, இந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் போர்டு. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 12th question, according to PMFBY, annual premium for commercial and horticulture crop is how much percentage? PMFBY திட்டத்தின்படி தோட்டப்பயிர் மற்றும் பணப்பயிர்களுக்கு எவ்வளவு வருடாந்திர சந்தா செலுத்தப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டிருந்தேன் இல்லைங்களா. ஸோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5% வந்து செலுத்தணும். ஸோ இது வந்து இந்த பிரதான் மந்திரி அந்த ஸ்கீம் நேம் என்ன அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க, பிரதான் மந்திரி ஃபசல் பீம யோஜனா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அதுதான் ஷார்ட்டாக PMFBY. ஸோ இந்த மாதிரி தான் கொஷினில் வரும், PMFBY அப்படி கூட கேட்கலாம். ஸோ அதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஃபசல் பீம யோஜனா. தென் இந்த திட்டத்தை எப்போ வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18th February 2016 லான்ச் பண்ணாங்க. ஓகேவா, 18th February 2016 லான்ச் பண்ணாங்க. இது எதுக்காக லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க, கமர்ஷியல் ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ்லாம் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. தென் இதில் வந்து நம்ம பார்த்துட்டோம், கமர்ஷியல் ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ்க்கு 5% அப்படின்னு சொல்லிட்டு, கரீஃப் கிராப்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 2%, தென் ராபி கிராப்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 1.5%. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம், எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஆனுவல் ப்ரீமியம் அப்படின்றது. ஓகேவா, ஸோ அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 13th question, India's rank in production of vegetable in the world is. இந்தியா உலக அளவில் காய்கறி உற்பத்தியில் எந்த இடத்தில் உள்ளது அப்படின்னு கேட்டிருந்தேன் இல்லைங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் வெஜிடபிள்ஸில் பார்த்தீங்கன்னா செகண்ட்லையும், ஃப்ரூட்ஸ் ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபர்ஸ்ட் பிளேஸ்லையும் இருக்குது. ஓகேவா, ஸோ இது ரெண்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 14th question, கிசான் கிரெடிட் கார்டு லான்ச்டு இன் த இயர். ஸோ கிசான் கிரெடிட் கார்டை எந்த இயர் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1998. ஸோ எந்த பேங்க் அப்படின்ட்டு கேட்கலாம். பார்த்தீங்கன்னா RBI இருக்கு இல்லையா, ரிசர்வ் வங்கியும் நபார்டும் சேர்ந்து தான் வந்து இதை லான்ச் பண்ணியிருப்பாங்க. RBIயும் நபார்டும் சேர்ந்து 1998 லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, விவசாயிகள், அவங்க வந்து கடன் சுமையை ஏற்றுக்கக்கூடாது, ஏதாவது அதிக வட்டியில் வந்து கடன் வாங்கிடுறாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் குறைக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்காக கொண்டு வந்தது தான் இந்த கிசான் கிரெடிட் கார்டு. ஓகேவா, ஸோ இது வந்து எந்த ஆக்ட் மூலமாக கொண்டு வந்தாங்க அப்படின்ட்டும் கேட்கலாம். எசென்ஷியல் கமோடிட்டி ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆக்ட் படி செக்ஷன் 3ல் கோல்டு ஸ்டோரேஜ் ஆர்டர் அப்படின்ட்டு 1964 ஒன்று இருக்குது. ஸோ அப்போ தான் அந்த செக்ஷனை வச்சு தான் கொண்டு வந்தாங்க. ஓகேவா, ஸோ கோல்டு ஸ்டோரேஜ் ஆர்டர் 1964 அண்டர் செக்ஷன் 3 ஆஃப் எசென்ஷியல் கமோடிட்டி ஆக்ட். ஓகேங்களா, ஸோ இதுக்காக தான் கொண்டு வந்தாங்க. தென் அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸ் ஃப்ளக்டுவேஷன் இதெல்லாம் ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் கொண்டு வந்தாங்க. ஓகேவா, ஸோ கிசான் கிரெடிட் கார்டு யாருக்காக, தென் எதுக்காக அப்படின்னு பார்த்துட்டிங்களா. கிசான் கிரெடிட் கார்டு பற்றி இன்னொரு கொஷின் TNPSCலேருந்து கேட்டிருக்காங்க, அது எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு பார்ப்போமா? Which of the following are eligible for Kisan Credit Card? So first, all the farmers, அனைத்து விவசாயிகள், ஷேர் கிராப்பர்ஸ், பயிரிடுவோர் பங்குதாரர், டெனன்ஸ், குத்தகைக்காரர். ஸோ இவங்க 3 பேருமே வேளாண்மை சார்ந்தவங்க தான். ஸோ இவங்க 3 பேருக்குமே வந்து இந்த கிசான் கிரெடிட் கார்டு எலிஜிபிள் தான். ஓகேங்களா, ஸோ வேளாண்மைக்காக தான் இந்த கிசான் கிரெடிட் கார்டு கொண்டு வந்தாங்க. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் D 1, 2 and 3. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த குரூப் 1 எக்ஸாம், அதாவது குரூப் 1 2019 தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா. 15th question, ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி ஆஃப் இந்தியா இஸ். இந்தியாவின் முதல் தொழிற்கொள்கை எப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டது? ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 1948 தான் கொண்டு வந்தாங்க. இந்தியாவோட ஃபஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1948. இதனோட எய்ம் என்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக்சடு எக்கனாமி. ஸோ மிக்சடு எக்கனாமினா என்ன அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லைங்களா. ஸோ அதில் வந்து ப்ரைவேட் செக்டாரும் இருக்கும், பப்ளிக் செக்டார்ஸும் இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தோம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார்டேஜ் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிலாம் இருக்குது இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். தென் பார்த்தீங்கன்னா ரெயில் ரோட்ஸ், மினரல், அப்புறம் அயன் ஓஸ் இதெல்லாமே வந்து கவர்மெண்ட் மட்டுமே பார்த்துக்கணும், கவர்மெண்ட் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதும். தென் ஃபாரின் கேபிட்டல், அதாவது FDI பார்த்தோம் இல்லையா, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், ஸோ அதெல்லாம் ப்ரொமோட் பண்ணணும் இண்டஸ்ட்ரிக்காக அப்படின்ட்டு கொண்டு வந்தது தான் இந்த 1948 இண்டஸ்ட்ரியல் பாலிசி ஆஃப் இந்தியா. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 16th question, choose the correct one. Option A, first steel industry. Option B, first large scale steel plant. Option C,
ஃபஸ்ட்டு பப்ளிக் செக்டார் அயன் அண்ட் ஸ்டீல் பிளான்ட் அப்படின்னு கொடுத்துருந்தேன் இல்லைங்களா. ஸோ இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஃபஸ்ட்டு எப்போ வந்து ஸ்டீல் இண்டஸ்ட்ரி எங்கே கொண்டு வந்தாங்க அப்படின்ட்டு கேட்டிருந்தேன். ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் தான். வெஸ்ட் பெங்காலில் நியர் தி ஜாரியா அப்படின்ற பகுதியில், ஜாரியாவுக்கு கிட்ட வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அது எந்த இயர் அப்படின்றது ரொம்ப முக்கியம், 1870. ஓகேவா. ஸோ இந்த ஃபஸ்ட்டு கொண்டு வந்த ஸ்டீல் இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா ப்ரைவேட் கம்பெனி தான். அந்த கம்பெனியோட நேம் பார்த்திங்கன்னா பெங்கால் அயன் ஒர்க்ஸ் கம்பெனி. ஓகேவா. தென் நெக்ஸ்ட்டு லார்ஜ் ஸ்கேல் ஸ்டீல் பிளான்ட் வந்து ஃபஸ்ட்டு எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்ஷேத்பூரில் தான் கொண்டு வந்தாங்க. ஓகேவா. அது எந்த இயரில் அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க, 1907. ஸோ 1907 கொண்டு வந்தது. அதனோட நேம் தான் டிஸ்கோ அப்படின்றது. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு லார்ஜ் ஸ்கேல் ஸ்டீல் பிளான்ட் அப்படின்றது டிஸ்கோ. அது எந்த இயர்லன்னு பார்த்தீங்கன்னா 1907 எங்கே கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்ஷேத்பூரில். ஓகேவா. தென் அதுக்கு அடுத்ததான் ஃபஸ்ட்டு பப்ளிக் செக்டார், அதாவது கவர்மெண்ட்னுடைய அயன் அண்ட் ஸ்டீல் பிளான்ட் எங்கே கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பத்ராவதியில் தான். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியம். அந்த ஸ்டீல் ஒர்க்ஸ் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்வேஸ்வரையா அயன் அண்ட் ஸ்டீல் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 17th கொஸ்டின், பர்ன்பூர் அக்வைர்டு ஃப்ரம் பிரைவேட் செக்டார் இந்த இயர். பர்ன்பூர் தொழிற்சாலை தனியார் துறையிடமிருந்து பெறப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்டிருந்தேன் இல்லைங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1976. 1976 தான் இந்தியாவில் பர்ன்பூரை வந்து பிரைவேட் செக்டார்லேருந்து பப்ளிக் செக்டாருக்கு அக்வயர் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த இயர் முக்கியம். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 1974 கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ இதுவுமே இம்பார்ட்டண்ட்டான இயர் தாங்க. செயில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது எஸ்டாப்ளிஷ் பண்ண இயர் தான் இந்த 1974. செயில் அப்படின்னா என்னன்னா, இப்போ இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டீல் பிளான்ஸுமே ரெகுலேட் பண்ணுற அந்த பாடியோட நேம் தான் செயில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் தான் செயில் அப்படின்னு ஷார்ட் ஃபார்மாக சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ இது என்ன ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டீல் பிளான்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுற ஒர்க் தான் இதனுடைய. ஓகேங்களா. தென் இந்தியா வந்து ஸ்டீல் ப்ரொடக்ஷனில் எத்தனாவது ரேங்க்ல இருக்குது வேர்ல்டு லெவலில் அப்படின்றதும் ரொம்ப முக்கியம். 8th ரேங்க்ல இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 18th கொஸ்டின், வேர் இஸ் த பப்ளிக் செக்டார் ஸ்டீல் பிளான்ட் இன்ட்ரோடியூஸ்டு வித்தவுட் எக்ஸ்டர்னல் அசிஸ்டன்ஸ். வெளிநாட்டின் உதவி இல்லாமல் தமிழ்நாட்டில் எங்கு இந்திய அரசால் இரும்பு தொழிற்சாலை கட்டப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லைங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுல தான் அப்படின்றதுனால ரொம்ப முக்கியங்க. சேலமில் தான் வந்து பப்ளிக் செக்டார் ஸ்டீல் பிளான்ட் வந்து ஃபஸ்ட்டு எந்த ஒரு எக்ஸ்டர்னல் அசிஸ்டன்ஸ், அதாவது வெளிநாட்டுக்கிட்ட இருந்து இன்கம் கேபிட்டல் எதுவும் வாங்காமல் கட்டப்பட்ட ஸ்டீல் பிளான்ட். ஓகேங்களா. ஸோ சேலமில் தான். இது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 19th கொஸ்டின், ஃபஸ்ட்டு மாடர்னைஸ்டு ஜூட் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா. ஸோ இந்தியாவின் நவீனமயமாக்கப்பட்ட முதல் சணல் தொழிற்சாலை எங்கே உள்ளது அப்படின்னு கேட்டிருந்தேன் இல்லைங்களா. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் தான். ஸோ வெஸ்ட் பெங்காலில் எந்த பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷ்ரா அப்படின்ற பகுதியில் தான். தென் எந்த இயர் வந்து இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1855. ஓகேவா. தென் நெக்ஸ்ட் இந்த வெஸ்ட் பெங்காலில் இருக்க கொல்கத்தா இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா 1818 ஃபஸ்ட்டு காட்டன் கிளாத் மில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இந்தியாவில். ஸோ இந்தியாவில் ஃபஸ்ட்டு காட்டன் மில் வந்து எப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 1818 எந்த பகுதியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில். ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுமே வெஸ்ட் பெங்காலில் தான் நடந்திருக்கு. தென் நெக்ஸ்ட் இந்த பாம்பே, மகாராஷ்டிராவில் இருக்க பாம்பேயில் பார்த்தீங்கன்னா செகண்ட் மில், அதாவது மும்பை ஸ்பின்னிங் அண்ட் வியூவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து கொண்டு வந்தாங்க. யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஜிஎன் டாபர் அப்படின்றவங்க தான் கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி காட்டன் மில் ஜூட் மில் ரெண்டுமே முக்கியம். தென் இந்த ஜூட் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு லெவலில் இந்தியாவோட ரேங்க் பார்த்தீங்கன்னா ராஜூட்டில் ஃபர்ஸ்ட்லையும், தென் ஜூட் கூட்ஸ் இருக்கு இல்லையா, அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல செகண்ட் ரேங்க்லையும் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே முக்கியங்க, பார்த்துக்கோங்க. ஜூட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுல இந்தியா ஃபர்ஸ்ட் ரேங்க்லையும், ஜூட் கூட்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல செகண்ட் ரேங்க்லையும் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 20th கொஸ்டின், வேர்ல்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ஆஃப் இந்தியா. இந்தியாவின் மிக பழமையான தொழிற்சாலை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டன் அண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி தான். ஓகேங்களா. பருத்தி மற்றும் நெசவு தொழில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து வேர்ல்டஸ்ட் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, லார்ஜஸ்ட் ஆர்கனைஸ்டு இண்டஸ்ட்ரியும் இந்த காட்டன் அண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி தான். ஓகேங்களா. ஸோ இப்படியும் கொஸ்டின்ஸ் வரலாம். லார்ஜஸ்ட் ஆர்கனைஸ்டு இண்டஸ்ட்ரி இன் இந்தியா அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கான ஆன்சரும் காட்டன் அண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி தான். ஓகேங்களா. ஸோ ஜிடிபியில் 4% வந்து கான்ட்ரிபியூஷன் இதில் இருக்குது. அதே போல் காட்டன் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ சாரி இப்போ இந்தியாவில் எக்ஸ்போர்ட் நடக்குது இல்லையா, அதில் 1/3 ஆஃப் இயர்னிங்ஸ் வந்து காட்டன் கிட்ட இருந்தால் வருது. ஓகேங்களா. எக்ஸ்போர்ட் இயர்னிங்ஸில் 1/3 வந்து காட்டன்ல இருந்து தான் கிடைக்குது. தென் நெக்ஸ்ட் சுகர் இண்டஸ்ட்ரி வந்து இந்தியாவுடைய செகண்ட் லார்ஜஸ்ட் அக்ரி பேஸ்டு இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. தென் இந்தியா பார்த்தீங்கன்னா சுகர் லெவலில் வந்து லார்ஜஸ்ட் ப்ரொடியூசராகவும் கன்சியூமராகவும் இருக்குது. தென் வேறு என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா 3rd லார்ஜஸ்ட் ப்ரொடியூசராக இருக்குது. ஓகேங்களா. அது வந்து நைட்ரோஜினஸ் ஃபெர்டிலைசர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3த்தையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா.
21st கொஷின், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஆயில் வெல் இஸ் இன். எங்கு இந்தியாவின் முதல் எண்ணெய் கிணறு தோண்டப்பட்டது? ஸோ எங்கே ஃபஸ்ட்டு தோண்டப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா டிக்பாய், அசாமில் இருக்க டிக்பாய் அப்படின்ற பகுதியில் தான். எந்த இயர் அப்படின்றதும் முக்கியம், பார்த்தீங்கன்னா 1889. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் இந்த சேராம்பூர் வெஸ்ட் பெங்கால், இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மிஷினைஸ்டு பேப்பர் மில், அதாவது நவீனமயமாக்கப்பட்ட பேப்பர் மில் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு வந்து இந்த சேராம்பூர் வெஸ்ட் பெங்கால் பகுதியில் தான் கொண்டு வந்தாங்க. ஸோ அது எந்த இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1812. ஓகேங்களா? தென் வேர்ல்டு லெவலில் இந்தியாவோட பேப்பர் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா 15th ரேங்க்கில் இருக்குது. 15th ரேங்க்கில் டாப் 15ல் ஒன்றா இருக்குது. ஓகேங்களா? ஸோ வேர்ல்டு லெவலில் பேப்பர் இண்டஸ்ட்ரியில் இந்தியா வந்து டாப் 15ல் ஒரு ஆளாக இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயம் பார்த்துக்கோங்க. தென் இந்த டேராடூன் உத்தரகாண்ட், ஸோ இந்த பகுதியில் தான் ஓஎன்ஜிசி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ அது எந்த இயரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1956. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 22nd question, in India how many varieties of silk has been producing? இந்தியா எத்தனை வகை பட்டு துணிகளை உற்பத்தி செய்கிறது? ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 வெரைட்டிஸை வந்து இந்தியா வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ அந்த 5 வெரைட்டி என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்பெரி, ட்ராபிக்கல் துஷார், வாக் துஷார், எரி முகா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ மல்பெரி, ட்ராபிக்கல் துஷார், வாக் துஷார், எரி அண்டு முகா அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இந்த 5 வகையான வெரைட்டியை கொண்ட சில்கை தான் இந்தியா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. தென் வேர்ல்டு லெவலில் இந்தியா வந்து சில்க் ப்ரொடக்ஷனில் 2nd பிளேஸில் இருக்குது. ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு பிளேஸில் பார்த்தீங்கன்னா சைனா தான் இருக்குது. தென் வேர்ல்டு லெவலில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சில்க்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16% வந்து இந்தியா ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் முக்கியம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 23rd question, choose the correct one. மைக்ரோ மேனுஃபேக்சரிங் என்டர்பிரைஸ். ஸோ ஒரு என்டர்பிரைஸ் இருக்குன்னா அந்த மைக்ரோ மேனுஃபேக்சரிங் என்டர்பிரைஸ் அப்படின்ட்டு சொல்லணும்னா அதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 to 15 கொடுத்துருந்தேன் இல்லைங்களா? ஸோ இது தவறு. லெஸ் தென் 25 lakhs இருந்தால் அதை வந்து மைக்ரோ மேனுஃபேக்சரிங் என்டர்பிரைஸ் அப்படின்னு சொல்லலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்து. ஓகேங்களா? தென் அதே ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 25 lakhலேருந்து 5 crore வரை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து ஸ்மால் மேனுஃபேக்சரிங் என்டர்பிரைஸாக ஆகிடும். ஓகேவா? 25 lakh to 5 crore. ஓகேவா? ஸோ அது வந்து ஸ்மால் மேனுஃபேக்சரிங் என்டர்பிரைஸ். அப்போ இதுவும் தப்பாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு மீடியம் மேனுஃபேக்சரிங் என்டர்பிரைஸ் அப்படின்னு எப்போ சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதனோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 5 crore-லேருந்து 10 crore-குள்ளே இருக்கணும். அப்போ தான் அதை வந்து மீடியம் மேனுஃபேக்சரிங் என்டர்பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஸோ இது பார்த்தீங்கன்னா சர்வீஸ் என்டர்பிரைஸ். ஸோ இப்போ எப்படி நம்ம மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் அதை வந்து மைக்ரோ ஸ்மால் மீடியம்னு பிரிக்கலாம்னு பார்த்தோமோ அதே போல் சர்வீஸ் என்டர்பிரைஸ்லையும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் மைக்ரோ ஸ்மால் மீடியம்னு பிரிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கொடுத்துருந்தேன் இல்லைங்களா? ஸோ மைக்ரோ சர்வீஸ் என்டர்பிரைஸ் அப்படின்னா 10 lakhக்குள்ளே இருக்கணுங்க. அப்படி இருந்தால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அந்த அளவில் இருந்தால் அதை வந்து மைக்ரோ சர்வீஸ் என்டர்பிரைஸ்க்குள்ளே கொண்டு வருவாங்க. தென் அதுவே 10 lakhலேருந்து 2 crore-குள்ளே இருந்தால் அதை ஸ்மால் சர்வீஸ் என்டர்பிரைஸ்ன்னு சொல்லுவாங்க. தென் 2லேருந்து 5 வரைக்கும் வருங்க. ஸோ இது வந்து மோர் தென் 5 கிடையாது. 2 to 5 crore இருந்தால் அதை வந்து மீடியம் சர்வீஸ் என்டர்பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் இதில் என்ன கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா மீடியம் சர்வீஸ் என்டர்பிரைஸ்க்கும் மீடியம் மேனுஃபேக்சரிங் என்டர்பிரைஸுக்கும் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஸோ மீடியம் மேனுஃபேக்சரிங் என்டர்பிரைஸ்னால் 5 to 10 crore, அதுவே சர்வீஸ் என்டர்பிரைஸ்னால் 2 to 5 crore. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க, அப்போ தான் மறக்காமல் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 25th question, industrial policy does not adopted in the year. ஸோ இண்டஸ்ட்ரியல் பாலிசி பார்த்திங்கன்னா நிறைய வருஷங்கள், அதாவது கிட்டத்தட்ட 6 வருஷங்களில் வந்து அடாப்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் இல்லாத இயர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன் இல்லைங்களா? ஸோ 1954 தான் ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1948 கொண்டு வந்தாங்களா? தென் அதுக்கு அடுத்தபடியாக 56 அடாப்ட் பண்ணுவாங்க. தென் அகைன் 77, தென் 80 அண்ட் 90, then 91. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6. ஸோ 6 times வந்து இண்டஸ்ட்ரியல் பாலிசியை இந்தியாவில் அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் இல்லாத இயர் பார்த்தீங்கன்னா இந்த 1954 தான். ஸோ இந்த ஆர்டராக ஞாபகம் வச்சுக்கோங்க. 1948, 56, 77, 80, 90, 91. ஓகேவா? ஸோ இது ரிலேட்டடாக குரூப் 1லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு பார்ப்போமா? இந்த கொஷின் பாருங்கள். இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன்
The establishment of socialistic pattern of society was adopted. எந்த தொழில் கொள்கை தீர்மானத்தில் சமதர்ம மாதிரி சமுதாயத்தை ஏற்படுத்துதல் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதாவது ஒவ்வொரு ரெசல்யூஷன்லையுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தீர்மானம் இருக்கும், ஒவ்வொரு பாலிசிலையுமே ஒரு தீர்மானம் இருக்கும், ரெசல்யூஷன் இருக்கும். ஸோ இந்த சமதர்ம மாதிரி சமுதாயத்தை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்றது எந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசியினோட ரெசல்யூஷன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இல்லைங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் ஆஃப் 1956. ஸோ 1956 தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து இப்போ ரீசெண்டாக நடந்த 2019 குரூப் 1 எக்ஸாமில் தான் கேட்டிருக்காங்க. இன்னும் நம்மளுடைய ஸ்டே ஃபோக்கஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. 26th கொஸ்டின், சூஸ் தி இன்கரெக்ட் ஒன். ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண இயர் கொடுத்துருக்கேன், 1 ஏப்ரல் 1948 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது கரெக்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1948 பொறுத்தவரை இண்டஸ்ட்ரியை 4ஆக பிரிப்பாங்க ஓகேங்களா. ஸோ அப்போ 3 கிடையாது, 4ஆக தான் பிரிப்பாங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்றத நம்ம அப்புறம் பார்ப்போம், இப்போ இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எய்ம் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் பாலிசி. ஸோ இதனோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1948க்கு மிக்சடு எக்கனாமி, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, மிக்சடு எக்கனாமி கொண்டு வரணும், தென் கார்டேஜ் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியெல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயம்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1956 இதனுடைய எய்ம் பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டாரை உருவாக்குறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டினில் பார்த்த மாதிரி சமதர்மம் அதையும் உருவாக்கணும், தென் டாமினன்ட் பப்ளிக் செக்டார், அதாவது ப்ரைவேட் செக்டாரை விட பப்ளிக் செக்டார் உயர்ந்து இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கொண்டு வந்தது தான் இந்த 1956 இண்டஸ்ட்ரியல் பாலிசி ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 27th கொஸ்டின், HYVP ஸ்டாண்ட்ஸ் ஃபார். ஸோ HYVPக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் ப்ராஜெக்ட் ஓகேவா. ஸோ நான் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் டி அப்படின்னு சொல்லிட்டு குவிஸில் தப்பாக கொடுத்துருப்பேங்க. ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் ப்ராஜெக்ட் தான் வந்து HYVPக்கு ஃபுல் ஃபார்ம் ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 28th question, choose the correct one. HYVP, a pilot project in 1960-61 launched in 5 districts. So first வந்து இந்த HYVP பாலிசியை வந்து ப்ராஜெக்டை வந்து 1961ல் 5 டிஸ்ட்ரிக்ஸில் வந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவே தவறு தாங்க, 7 டிஸ்ட்ரிக்ஸில் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க ஓகேவா. ஸோ டோட்டலாக 7 டிஸ்ட்ரிக்ஸில். தென் நெக்ஸ்ட் US exported wheat to India by using public law. US வந்து வீட் அதாவது கோதுமையை வந்து இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு எந்த லா மூலமாக கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் லா தான். பட் PL 480 அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா, 460 கிடையாது, PL 480 ஓகேவா. தென் நெக்ஸ்ட் டார்கெட் ஆஃப் செகண்ட் கிரீன் ரெவல்யூஷன். ஸோ கிரீன் ரெவல்யூஷனுடைய செகண்ட் கிரீன் ரெவல்யூஷன் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதனுடைய டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 மில்லியன் டன்ஸ் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் வந்து அச்சீவ் பண்ணுறது அப்படின்னு கொடுத்துருந்தேன் இல்லைங்களா. ஸோ 500 டன்ஸ் கிடையாதுங்க, 400 மில்லியன் டன்ஸ் ஓகேவா. ஸோ இதுவும் தவறாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த க்ரீன் ரெவல்யூஷன் பற்றி பார்க்கணும் அப்படின்னா இது வந்து இந்த ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ்லாம் இருக்கு இல்லையா, செரல்ஸு, ரைஸு, வீட்டு, இது எல்லாத்தையுமே வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது தான் க்ரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஹை ஈல்டு வெரைட்டிஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது ஓகேவா. தென் அதில் செகண்ட் க்ரீன் ரெவல்யூஷனில் தான் வந்து இந்த ஃபுட் கிரெயின்ஸை வந்து 400 மில்லியன் டன்ஸ் வரை அச்சீவ் பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றது எய்மாக இருந்தது. ஸோ அது எந்த இயரில் அப்படின்றதும் ரொம்ப முக்கியம். எந்த இயரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2020ல் அச்சீவ் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க எய்மாக வச்சுருந்தாங்க, அதாவது டார்கெட்டாக வச்சுருந்தாங்க ஓகேவா. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. தென் இதை தவிர்த்து வேறு என்ன செகண்ட் கிரீன் ரெவல்யூஷனில் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுட் கிரெயின்ஸை வந்து 214 மில்லியனா 2007ல் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்றத எய்மாக வச்சுருந்தாங்க. 2007ல் 214 மில்லியன் ஓகேவா. தென் அதே போல் அக்ரிகல்ச்சர் க்ரோத் வந்து 5% இருந்ததை 6% வந்து அடுத்து வரக்கூடிய 15 வருஷத்தில் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதும் எய்மாக இருந்தது. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு சீட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து 1 ஏக்கருக்கு டபுளாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு அப்படின்றது என்னென்னா இப்போ ஒரு ஏக்கரில் எவ்வளோ வந்து ப்ரொடக்ஷன் இருக்குமோ அதை வந்து டபுள் மடங்கு ஆக்கிறதுக்காக பண்ணப்பட்டதான் இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் சீட்ஸ். இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க இந்த செகண்ட் க்ரீன் ரெவல்யூஷனில் ஓகேவா. தென் க்ரீன் ரெவல்யூஷன் அப்படின்னா இதுக்கு இன்னும் ஒரு 3 பெயர்கள் இருக்குங்க. நியூ அக்ரிகல்ச்சரல் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க, தென் மாடர்ன் அக்ரிகல்ச்சரல் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க, சீட் ஃபெர்டிலைசர் வாட்டர் டெக்னாலஜி அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே க்ரீன் ரெவல்யூஷனோட இன்னொரு நேம் ஓகேங்களா. தென் க்ரீன் ரெவல்யூஷன் பற்றி குரூப் 1 எக்ஸாமில் வந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு பார்ப்போமா.
த ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் இன் இந்தியா வாஸ் எம்எஸ் சுவாமிநாதன். ஓகேங்களா, ஸோ இது நீங்கள் அந்த கிரீன் ரெவல்யூஷன் டாபிக் படிக்கும் போதே கீழே பார்த்தீங்கன்னா எம்எஸ் சுவாமிநாதனுடைய ஃபோட்டோ போட்டிருப்பாங்க. ஸோ அவர் தான் ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன். ஓகேங்களா, இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்ட்டு கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக குரூப் 1 2019 நடந்தது இல்லைங்களா, ஸோ அப்போ தான் கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ் சுவாமிநாதன் தான் ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 29th question, which one is not among classification of industry? ஸோ நம்ம சொன்னோம் இல்லையா, இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1948 4ஆக பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி பின்னாடி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அப்போ அந்த 4 வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு பப்ளிக் செக்டாருக்கு இன்னொரு நேம் தான் ஸ்ட்ராட்டஜிக் இண்டஸ்ட்ரி, மூலத்தொழில்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, செகண்ட் பார்த்தீங்கன்னா கீ இண்டஸ்ட்ரி அப்படின்னு கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, அதாவது இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா பப்ளிக் கம் ப்ரைவேட் செக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கீ இண்டஸ்ட்ரி வந்து பப்ளிக் கம் ப்ரைவேட் செக்டாருக்கு இன்னொரு நேம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்டு பப்ளிக் செக்டார்னு கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, கண்ட்ரோல்டு பப்ளிக் செக்டார் இல்லைங்க, கண்ட்ரோல்டு ப்ரைவேட் செக்டார். ஓகேங்களா, ஸோ இதை தேர்ட் கிளாசிஃபிகேஷன். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைவேட் அண்ட் கோஆப்ரேட்டிவ் செக்டார், தனியார் மற்றும் கூட்டுறவு நிறுவனங்கள். ஸோ இப்போ இந்த 4 என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்களா, பப்ளிக் செக்டார், பப்ளிக் கம் ப்ரைவேட் செக்டார், கண்ட்ரோல்டு ப்ரைவேட் செக்டார், ப்ரைவேட் அண்ட் கோஆப்ரேட்டிவ் செக்டார். ஓகேங்களா, ஸோ டோட்டலாக 4. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 30th கொஸ்டின், சூஸ் தி கரெக்ட் ஒன். ஆப்ஷன் ஏ ரவுண்ட் ரெவல்யூஷன். ஸோ ரவுண்ட் ரெவல்யூஷன் பார்த்தீங்கன்னா எந்த வெஜிடபிளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோக்காக. ஓகேவா, நெக்ஸ்ட் ரெட் ரெவல்யூஷன். ரெட் ரெவல்யூஷன் பார்த்தீங்கன்னா மீட் இல்லைனா டொமேட்டோக்கு. ஸோ அப்போ ஆப்பிள் அப்படின்றது தவறு. ஸோ ஆப்பிள் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் ரெவல்யூஷன். ஓகேங்களா, தென் ஆப்பிள் மட்டும் இல்லைங்க, ஃப்ரூட்ஸ் இது எல்லாமே வந்து ஆப்பிள் அண்ட் ஃப்ரூட்ஸ் இது எல்லாமே வந்து கோல்டன் ரெவல்யூஷன். ஓகேங்களா, கோல்டன் ரெவல்யூஷன் அடிக்கடி கேட்டிருப்பாங்க. தென் நெக்ஸ்ட் கிரே ரெவல்யூஷன். கிரே ரெவல்யூஷனில் பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர். ஓகேங்களா, பெட்ரோலியம் கிடையாது, ஃபெர்டிலைசர். அப்போ பெட்ரோலியமை வந்து பிளாக் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ பிளாக் ரெவல்யூஷன்னா பெட்ரோலியம்காக. தென் லெதர்க்காக பண்ணப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ப்ரௌன் ரெவல்யூஷன். ஓகேங்களா, ஸோ ஒவ்வொரு கலருமே ரொம்ப முக்கியம். அங்கே வந்து டயக்ராம் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஒரு சின்ன டயக்ராம். ஸோ அந்த டயக்ராமில் தான் இவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து அடங்கியிருக்கும். ஸோ தென் நெக்ஸ்ட் வேறு என்னென்ன கலர்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் ரெவல்யூஷன் அக்ரிகல்ச்சருக்காக. தென் எல்லோ ரெவல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஆயில் சீட்ஸ். தென் பிங்க் ரெவல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஷ்ரிம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஈரால் மீன்கள் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்காக. நெக்ஸ்ட்டு வந்து மில்க்குக்காக என்ன கலர் ரெவல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரெவல்யூஷன். தென் ப்ளூ ரெவல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷுக்காக. தென் சில்வர் ரெவல்யூஷன் வந்து எக்குக்காக. ஓகேவா, ஸோ இந்த ரெவல்யூஷன்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 31st கொஸ்டின், ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம் ஃபெசிலிட்டேட் பேங்க் லோன்ஸ். ஸோ ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம் மூலமாக எவ்வளோ வரைக்கும் லோன்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ எவ்வளோக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 lakhலேருந்து 1 crore வரைக்கும். ஓகேங்களா, மினிமம் 10 lakhலேருந்து மேக்ஸிமம் 1 crore வரைக்கும். இது யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்டிக்கு, 1 எஸ்டிக்கு, அப்புறம் ஒரு உமனுக்கு. ஸோ இவங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான். ஸோ இவங்களுக்கு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க க்ரீன்ஃபீல்டு என்டர்பிரைஸை வந்து உருவாக்க போகிறாங்க அப்படின்னா, அதாவது பச்சை புல்வெளி நிறுவனம் அவங்க அமைக்க போகிறாங்க அப்படின்னா அதுக்காக வந்து கொடுக்கப்படுறது தான் இந்த ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம் மூலமாக கொடுக்கப்படுற லோன். ஸோ அந்த லோன் லிமிட் தான் 10 lakhலேருந்து 1 crore வரைக்கும். ஓகேங்களா, இதே போல் ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம் அப்படின்னு ஒன்று இருக்குது சரிங்களா. ஸோ அது வந்து ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவும் எம்ப்ளாய்மெண்ட்டை ஜென்ரேட் பண்ணுறதுக்காகவும் அண்ட் வெல்த்தை வந்து கிரியேட் பண்ணுறதுக்காகவும் கொண்டு வந்தது. தென் இந்த ரெண்டுத்தினுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இயர் ரொம்ப முக்கியம். ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம் பார்த்திங்கன்னா 5th April 2016 லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதுவே ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம் பார்த்திங்கன்னா 16th January 2016 லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, இந்த 2 இயரும் முக்கியம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 32nd கொஸ்டின், விச் டிஸ்ட்ரிக்ட் இஸ் த டாப் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் ஃபினிஷ்டு லெதர். ஸோ தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் வந்து இந்தியாவிலே முதலிடம் கொண்ட மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூர் டிஸ்ட்ரிக்ட் தான் சரிங்களா. தென் வேலூர் மட்டும் இல்லை, வேறு எங்கெல்லாம் வந்து லெதர் ப்ராசஸிங் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல், ஈரோடுலலாம் பண்ணுறாங்க. தென் தமிழ்நாடோட கான்ட்ரிபியூஷன் இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா 60% லெதரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதே போல் எல்லா வெதர்ஸ், அதாவது லெதர்ஸில் வந்து ஃபுட் வேர்ஸ்க்காக இருக்கலாம், இல்லை பெல்ட்டு, இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட் வைஸ் பார்த்திங்கன்னா 38% வந்து தமிழ்நாடுல ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, தென் மற்ற ஆப்ஷன் சிவகாசியில் பார்த்திங்கன்னா ஃபயர் ஒர்க்ஸ், தென் மேட்ச் பாக்ஸ், பிரிண்டிங், இந்த 3 விஷயங்களை பண்ணுறாங்க. இந்தியாவிலேயே 90% ஃபயர் ஒர்க் வந்து சிவகாசியில் தான் பண்ணுறாங்க. அதே போல் மேட்ச் பாக்ஸ், வத்திக்குச்சி சொல்லுவோம் இல்லையா, 80% இந்தியா லெவலில் பண்ணுறாங்க. தென் பிரிண்டிங், பேப்பர் பிரிண்டிங் இந்த மாதிரியெல்லாம் இருக்கு இல்லையா, ஆஃப்செட் பிரிண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா 60% வந்து இந்தியா லெவலில் சிவகாசியில் தான் பண்ணுறாங்க. ஓகேவா, தென் இந்த திண்டுக்கல்லில் வந்து திண்டுக்கல், ஈரோடுலாம் வந்து இந்த லெதர் ப்ராசஸிங் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி எந்தெந்த பிளேஸில் என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா?
33rd கொஷின், விச் இஸ் நோன் அஸ் மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா? தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான். கோயம்புத்தூரை மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எதனால் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா காட்டன் இண்டஸ்ட்ரி, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிலாம் கலோனியல் பீரியட்லேருந்தே வந்து இங்கே டெவலப்மெண்ட் அதிகமாக இருக்கிறதுனால தான் இதை வந்து மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிளேஸ் ரொம்ப முக்கியம், கோயம்புத்தூர். ஓகேங்களா. தென் சென்னையை பார்த்தீங்கன்னா தி டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா எந்த பகுதி அப்படின்ட்டு கொஷின்ஸ் வரலாம். சென்னை. ஓகேங்களா. ஸோ இது எதுக்காக சொல்கிறாங்கன்னா சென்னையில் வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி பேஸ் வந்து லார்ஜராக இருக்கிறதுனால. ஓகேவா. ஸோ இப்போ கோயம்புத்தூர் எப்படி வந்து காட்டன் அண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியோ, சென்னை பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கு ஃபேமஸ் ஆனது. தென் தமிழ்நாடு, அதாவது காட்டன் பொறுத்தவரை தமிழ்நாடு தான் வந்து பிக்கஸ்ட் ப்ரொடியூசராக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப முக்கியங்க. இந்த மாதிரி தான் கொஷின்ஸ்லேயே கேட்பாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 34th கொஷின், சூஸ் தி இன்கரெக்ட் ஒன். நாமக்கல் பாடி பில்டிங் இண்டஸ்ட்ரி, அதாவது ட்ரக்கு அப்புறம் பஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு பாடி பில்டிங்லாம் வந்து பண்ணுற இண்டஸ்ட்ரி வந்து நாமக்கல்ல தான் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ இது கரெக்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கரூரில் வந்து ஹோம் ஃபர்னிஷிங் அப்படின்னு கொடுத்துருந்தேன், அதாவது வீட்டு அலங்கார பொருட்கள்லாம் பண்ணுறது. ஸோ இதுவும் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு டர்மரிக் வந்து அரியலூர் அப்படின்னு கொடுத்துருந்தேன் இல்லைங்களா. ஸோ இது தவறுங்க. அரியலூரில் பார்த்திங்கன்னா சிமெண்ட்டு தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ சிமெண்ட்டு. ஓகேவா. அப்போ அரியலூர்னா சிமெண்ட்டுன்னு வரும். தென் நெக்ஸ்ட்டு பிரிண்டிங் பார்த்திங்கன்னா விருதுநகர், அதாவது சிவகாசின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ பிரிண்டிங் வந்து அதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். தென் வேறு என்னெல்லாம் ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் காட்டன். ஸோ இதை வந்து நம்ம நிறைய வந்து கேள்விப்பட்டிருப்போம், திருப்பூர் காட்டன்ற வார்த்தையை. ஸோ திருப்பூரில் வந்து காட்டன் வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணுறாங்க, பின்னல் ஆடை அப்படின்னு சொல்லுவோம். இந்தியாவிலே 80% வந்து திருப்பூரில் தான் பண்ணுறாங்க. தென் கோயம்புத்தூர் வந்து இப்போ தான் பார்த்தோம் டெக்ஸ்டைல் அண்ட் காட்டன் இண்டஸ்ட்ரி அப்படின்ட்டு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் அதிகமாக இருக்கும். தென் பவர்லூம் வீவிங், அதாவது விசைத்தறி நெசவு தொழில் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் தான் நடக்குது. ஓகேவா. ஸோ இது வந்து ஒரு டயக்ராம் மாதிரி சமச்சீர் புக்கில் கொடுத்துருப்பாங்க, அது பார்க்கலாங்களா? தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 15 இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் இருக்குங்க. அதாவது இப்போ மதுரை டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து லெதர். ஸோ அங்கே எந்த இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லெதர் அப்படின்றது. ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுமே கொடுத்துருப்பாங்க, கிட்டத்தட்ட 15 கொடுத்துருக்காங்க. இந்த 15மே ரொம்ப முக்கியங்க, பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சு படிச்சுக்கோங்க. 35th கொஷின், சேலம் ஸ்டீல் பிளான்ட் செட்டப் இன் த இயர். ஸோ சேலம் ஸ்டீல் பிளான்ட் வந்து ஃபஸ்ட்டு எந்த இயரில் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1973 தான். ஓகேங்களா. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த ஸ்டீல் பிளான்ட். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் 1950 பார்த்தீங்கன்னா ஆவடி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஓகேவா. ஸோ தமிழ்நாடு அப்படின்றதுனால ரொம்ப முக்கியம். தென் நெக்ஸ்ட் 1920 பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸை வந்து ஃபஸ்ட்டு வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இதை யார் கொண்டு வந்தார், இந்த இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் அப்படின்றதே அறிமுகப்படுத்தினவர் யார் அப்படின்ட்டு முக்கியம். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபர்ட் மார்ஷல் அப்படின்றவர் தான். எந்த இயர்லன்னு பார்த்தீங்கன்னா 1920. ஓகேங்களா. ஸோ இந்த யாருன்றது ரொம்ப முக்கியம். ஆல்ஃபர்ட் மார்ஷல் வந்து இங்கிலாண்டில் ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் அப்படின்றத அறிமுகப்படுத்தியிருப்பார். தென் இந்த இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் வந்து எப்போ நடைமுறைக்கு வந்து பாசிபிள் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1980 தான் ஃபஸ்ட்டு இட்டாலியில் தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த இண்டஸ்ட்ரியல் செக்டாரை வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்து அது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஆச்சு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் தான் மற்ற கண்ட்ரீஸ்லலாம் வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ், இண்டஸ்ட்ரியல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படின்றத பிரிக்க ஆரம்பித்தாங்க. ஓகேவா. தென் இதை தாண்டி இன்னும் சில இயர்ஸ்லாம் ரொம்ப முக்கியங்க. 1971 பார்த்தீங்கன்னா சிப்காட்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ சிப்காட்க்கு ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இது எதுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்லாம் வந்து செட்டப் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1970. ஸோ இதில் வந்து டான்சிட்கோ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிலாம் உருவாக்குறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து சப்சிடி, அதாவது மானியம் கொடுக்கறது, தென் அவங்களுக்கு வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ்லாம் கொடுக்கறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த டான்சிட்கோ. தென் நெக்ஸ்ட்டு 1965 பார்த்தீங்கன்னா டிட்கோ அப்படின்னு சொல்லுவாங்க, TIDCO, அதாவது தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு கொண்டு வந்ததுக்காக பண்ணது தான் இந்த டிட்கோ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1949 TIICன்னு சொல்லுவோம், தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து லோ காஸ்ட் ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து கொடுக்கணும் MSME பீப்புள்ஸ்க்கு அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது. ஓகேங்களா. 90% ஆஃப் MSME பீப்புள்ஸ்க்கு கொடுக்கறது தான் இந்த தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட்டு தான்சி, தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரி கார்பரேஷன் லிமிடெட், இது வந்து 1965 கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா. ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து இவங்க டேக் ஓவர் பண்ணி
டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதன் மூலமாக ரன் பண்ணுவாங்க. ஸோ அதற்காக கொண்டு வந்தது தான் இந்த தான்சி அப்படின்றது. ஓகேவா? ஸோ இதுவரை பார்த்தா போதுங்க. இந்த கொஸ்டின் பாருங்க, இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் 2019 கேட்டிருக்காங்க. ஆஸ் பார்ட் ஆஃப் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் இன் இந்தியா த ஆக்சுவல் அபாலிஷன் ஆஃப் இன்டர்மீடியரிஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டட் இன் இந்தியாவில் நிலச்சீர்திருத்த நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக முதலில் இடைத்தரகர்களை ஒழிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1948. சரிங்களா? ஸோ இது இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் 2019 கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டி கேன் பி மெஷர்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் வேளாண்மை உற்பத்தியை அளவிடும் முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் அண்ட் லேபர் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். நிலம் மற்றும் உழைப்பின் உற்பத்தி திறனை வந்து அளவிடுறது தான் வந்து அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டியை அப்படி தான் மெஷர் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து குரூப் 4 2018 கேட்டிருக்காங்க. கொஸ்டின் பார்த்தீங்கன்னா குரூப் 4 2016 கேட்டிருக்காங்க. விச் இயர் ஹேஸ் ஏ ஸ்பெஷல் சிக்னிஃபிகன்ஸ் இன் இந்தியன் எக்கனாமி ஆஸ் ஃபார் ஆஸ் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் ஆர் கன்சர்ன்டு. இந்திய பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் எந்த ஆண்டு பொருளாதார சீர்திருத்தத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1991 தான். சரிங்களா? இது வந்து குரூப் 4 2016 கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, நியூ அக்ரிகல்ச்சரல் பிரைஸ் பாலிசி வாஸ் அனௌன்ஸ்டு இன் த இயர். புதிய வேளாண் விலை கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1986. இது வந்து குரூப் 4 2018 கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பாருங்க, குரூப் 1 2015 கேட்டிருக்காங்க. இண்டஸ்ட்ரி விச் இஸ் ரிசர்வ்டு ஃபார் பப்ளிக் செக்டார் இன் நியூ எக்கனாமிக் பாலிசி. புதிய பொருளாதார கொள்கையில் பொதுத்துறையின் கீழ் எந்த தொழில் நிறுவனம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லைங்களா? ஸோ அணுமின் சக்தி, அதாவது அட்டாமிக் எனர்ஜியை தான் வந்து ரிசர்வ் பண்ணியிருக்காங்க பப்ளிக் செக்டாருக்காக. ஸோ லேண்ட் ரிஃபார்ம்ஸ், அக்ரிகல்ச்சரல் இண்டஸ்ட்ரி, இந்த 3 டாப்பிக்னோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் பார்த்துட்டோம். டிஎன்பிஎஸ்சிலேருந்து எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்துட்டோம் இல்லைங்களா? ஸோ 6th to 12th சமச்சீர் புக்ஸில் இருக்க எல்லா பாயிண்ட்ஸுமே பார்த்துட்டோங்க. நம்ம இந்த அளவுக்கு இந்த டாபிக்ஸில் படித்தாலே போதும். கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் வந்து இதில் இருந்து தான் வரும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாகவே யூஸ்ஃபுல் அப்படின்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது போல் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஃபோக்கஸ்ட். பாய்.